ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் கற்பூரவள்ளி செடி. நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் ஓரிகானோன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பைஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, பீஸா பர்கர் இதெல்லாம் போடுற ஸ்பைஸ் ஓரிகானோ வந்து இதுதான். இதை காய வச்சு நல்லா ட்ரை ஆக்கி பவுடர் பண்ணி வச்சுட்டா அதான் ஓரிகானோ. சரி, நம்ம வீட்டிலேயே இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்க இலையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது கூட வந்து துளசி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நார்மல் துளசி, நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தது தான். பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே வளர்ந்தது தான் இந்த துளசி. இது வந்து நார்மல் துளசி. வெளியே இருக்கிற பாட்டில் வந்துட்டு கருந்துளசி இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்களேன், நான் அப்படியே இங்கே பாருங்கள், இது வந்து மிளகா செடின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தா இது மிளகு தக்காளி செடி. மிளகு தக்காளி கீரை இருக்குல்ல, அந்த செடி. பாருங்கள், உள்ள 2 ட்ரெயின் பூச்சியெல்லாம் இருக்காளுங்க, அதெல்லாம் பார்க்குறீங்க. இது பாருங்கள், அந்த மிளகு தக்காளி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து மிளகு தக்காளி கீரை. இது வந்து கசப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கசப்பாக இருக்கும், சுகர் இருக்கவங்களாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா நிறைய சத்து இருக்குது இதில். மிளகு தக்காளி கீரையில் கண்ணு நல்லா தெரியும், விட்டமின் ஏ நிறையா இருக்குது இதில். இந்த கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. செஞ்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ நிறையா போட்டிங்கன்னா அந்த கசப்பு தெரியாது. இல்லை கசப்போடையே சாப்பிட்றதுனால நல்லது தான். தேங்காய் பூ போடாமல் கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த குட்டி லெமன் செடி கொஞ்சம் பெருசாகிருக்கா. நீங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த செடியிலேருந்து மிளகா பறிச்சிருந்தேன், நான் வீடியோவில் காட்டியிருந்தேன். பாருங்கள், இப்போ திருப்பி நிறைய மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? கொத்து கொத்தாக நிறைய மிளகா சூப்பராக இருக்குல்ல. நிறைய மிளகா காய்ச்சிருக்கு இந்த டைம். அதே மாதிரி இன்னும் 2-3 இடத்துல இருந்ததே, இங்கே அங்கே இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இது வந்து இப்படி கீழ்வாக்கில் வந்து நீட்டமாக இவ்வளோ நீட்டத்துக்கு முளைக்கிற மிளகா. இந்த செடி பாருங்கள், இது வந்து குட்டி குட்டியாக முளைக்கிற மிளகா. இப்படி நேராக இந்த பக்கமாக ஆப்போசிட் டேரக்ஷன் முளைச்சி வருது இந்த மிளகா. பாருங்களேன், இங்கே இது மாதிரி. இது வந்து அது வந்து கீழே பார்த்து நீட்டாக மிளகாய் முளைக்குது. வந்து குட்டியை இந்த சைஸில் வரும்னு நினைக்கிறேன். இந்த சைஸில் இப்படி நட்டமாக பார்த்து முளைக்குது. இது எதுவுமே நாங்களாக நடலை. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற அந்த மிளகா வத்தல். லாஸ்ட்டில் மிளகா வத்தல் வாங்கும்போது நான் கீழே அந்த டப்பாவில் செய்கிறோம்ல, அந்த மிளகா வத்தலை எடுத்து தூக்கி போட்டுருவோம். அதுலேருந்து முளைச்சி வந்தது தான் இதெல்லாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சூப்பராக காய்க்குது எல்லாம். ஓகே, பாருங்கள், பப்பாளி மரம் நெடுன்னு வளர்ந்துட்டா. செம்ம ஃபாஸ்ட்டு இந்த பப்பாளி மரம். இந்த இடத்துல பிஞ்சு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இது பிஞ்சோ பூ, ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து கீரை. இது நான் கீழேருந்து கட் பண்ணி எடுத்துப்போம், பருப்பு போட்டு கரைஞ்சி வச்சுப்போம். இதுவும் நிறைய வளர்ந்துருச்சு. பாருங்கள், முருங்கை மரம் குட்டியாக இருக்கும்போது காமிச்சு இது செம்ம ஹைட்டாக வந்துருச்சு. இந்த பப்பாளி பழம் அதுவும் சாப்பிட்டு தூக்கி போட்டதில் வளர்ந்தது தான். மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள், உள்ள 2. இந்த மாங்காய் மரமும் சாப்பிட்டு பாருங்கள், நம்ம பெரியம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த வெத்தலை கொடி அப்படியே வேரோடு அப்படி உள்ளே வந்தோடனே நல்லா உயிர் பிடிச்சிருச்சுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சோர்ந்து இருந்துச்சு வச்ச அன்னைக்கு, இப்போ நல்லா உயிர் பிடிச்சிருச்சு, நல்லாயிருக்கு. வளரட்டும் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, கொஞ்சம் உயிர் பிடிக்கட்டும். மண்சட்டி ஓட்டையாயிடுச்சுன்னு அதில் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அடியில் உடச்சி ஓட்டை போட்டுவிட்டு மண்ணுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள், உள்ளே வந்து வாழை மரம் 2 நட்டு வச்சுருக்கேன். அதுவும் பெரியம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான். அதுவும் நல்லா தான் இருக்குது, வாடலை. உயிர் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த கற்பூரவள்ளி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி துளசி கொஞ்சம் இருக்குது. இது 2 நல்லா வெயில் அடிக்குது, அதனால் வெயில் வச்சு அப்படியே காய வச்சு எடுத்து அப்படியே வெயில் எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்பியாக, ரொம்ப பவுடராக இல்லாமல் 1க்கு 2 அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் ஓரிகானோ. நம்ம வீட்டில் பீஸா பர்கர் எது செஞ்சாலும் சேர்த்துக்கலாம், செம்மையாக இருக்கும்.